ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹவை போற்றி புகழ்ந்தவனாக, இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈடேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இறைவன் சொல்லக்கூடிய தன்னுடைய மாதம் என்பதாக குறிப்பிடக்கூடிய அம்மாதத்தில் நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை தன் மாதமாக சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதங்கள், இந்த காலாண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்பொழுது இந்த உலகத்தை படைத்தானோ அப்பொழுதிலிருந்து இந்த உலகத்திற்கு 12 மாதங்கள் என்பதை தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றார். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரா. எப்பொழுது இறைவன் இந்த உலகத்தை படைத்தானோ அப்பொழுதிலிருந்து இந்த உலகத்தில் 12 மாதங்கள் தான் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் திட்டவட்டமாக சொல்லி காண்பிக்கின்றான். இந்த திட்டவட்டமான இந்த காலாண்டர் என்ற ஒரு அம்சத்தை எப்பொழுது நம்முடைய காலத்திற்கு, நம்முடைய ஹிஜ்ரி என்ற ஒரு பெயருக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். காரணம், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உடைத்து காட்டியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் தான் முஸ்லிம்களாக இருந்த சஹாபாக்கள்
தைரியமாக சென்று காபத்துல்லாவினுடைய முன்னிலையில் தொழுதார்கள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரமும் அந்த இடத்தில் இருந்ததுதான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவினுடைய நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது பொதுவாக அக்காலகட்டத்திலே காலாண்டர் என்ற ஒரு அம்சம் என்பது கிடையாது. பொதுவாக அவர்கள் காலத்தை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வை வைத்து, ஏதோ ஒரு போரை வைத்து அதனுடைய அம்சத்தின் அடிப்படையில் அவர்கள் பெயர்களை வைப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று கேட்டால் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடுமையான ஒரு காலகட்டம் என்று இருந்தது என்று சொன்னால் அது ஆமுல் ஹுசுன், அது வருத்தத்திற்குரிய ஆண்டாக இருந்த அபுதாலிப்பும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்த அந்த ஆண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலைக்குரிய ஒரு நாளாக, ஒரு ஆண்டாக மாற்றியது என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்திலே அடையாளப்படுத்துவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய காலகட்டங்களில் அவர்கள் காலாண்டரை இப்படி கணக்கிட்டு வந்து அவர்களுடைய காலத்தை இப்படியே அவர்கள் கழித்தார்கள். இது அவர்களுக்கு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய ஊரில் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் இது ஒரு குழப்பமாக இருந்தது. எனவே இவர் என்ன செய்கின்றார், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு லெட்டரை எழுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையை, மஷூராவை கூட்டுகின்றார்கள். அந்த மஷூராவில் முந்திய சஹாபாக்கள் அனைவரும் கலந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய மார்க்கத்திற்கு தகுதியான ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு காலாண்டர் வேண்டும். எனவே எந்த அடிப்படையில் அந்த காலாண்டரை நாம் அமைத்துக் கொள்வது என்பதாக அனைவரும் ஆலோசனையை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை எடுத்து கூறுகின்றார்கள். ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக கூறுகின்றார். மற்றொருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபித்துவம் கிடைத்ததோ அந்த ஆண்டை நாம் என்ன பண்ணலாம், அதை கணக்கீட்டாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக கூறுகின்றார். இன்னொரு நபர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வகுத்து தந்த இந்த ஹிஜ்ரியை நாம் கணக்கீட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, ஒருவர் கூறுகின்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டை அங்கிருந்து நாம் கணக்கீட்டாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக ஒவ்வொரு ஆலோசனையை மேற்கொள்ளும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் கூறுகின்றார்கள், எதற்காக உமருல் ஃபாரூக் என்ற பெயர் அவருக்கு வைக்கப்பட்டதோ அதே போன்று இந்த இடத்தில் அவர் ஹிஜ்ரிக்கும் ஒரு வார்த்தையை கூறுகின்றார். சஹாபாக்கள் அனைவரும் உட்காரும் பொழுது இந்த ஹிஜ்ரத் எப்படிப்பட்ட நிகழ்வு என்பது உங்களுக்கு தெரியுமா? அல் ஹிஜ்ரத்து ஃபர்குல் ஹக் வல் பாத்தில். இந்த ஹிஜ்ரத்து தான் உண்மையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு நிகழ்வாக இருந்தது. இஸ்லாமிய காலகட்டங்களில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த ஹிஜ்ரியினுடைய இந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஹிஜ்ரியை, இந்த நிகழ்வை நாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய காலகட்டத்தை, நம்முடைய காலாண்டரை அமைத்து கொள்ளலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஆலோசனையை மேற்கொண்டதற்கு பின்னால் அங்கிருந்து இன்று வரை ஹிஜ்ரி 1446 வருடம் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பொதுவாக ஒரு காலகட்டத்தை, ஒரு கால ஆண்டை நாம் கடந்து வந்தோம் என்று சொன்னால் அதில் பொதுவாக நம்முடைய நினைவுக்கு வருவது முஹாசபத்துன் நஃப்ஸ், அதாவது நாம் நம்மையே ஒரு முறை திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டில் எந்த அளவிற்கு நாம் நன்மைகளை செய்தோம், சென்ற ஆண்டில் எந்த அளவிற்கு சதகாவை மேற்கொண்டோம், சென்ற ஆண்டில் எந்த அளவிற்கு நாம் நோன்பு வைத்தோம், சென்ற ஆண்டில் எந்த அளவிற்கு இபாதத்துகளை மேற்கொண்டோம் என்ற ஒரு கணக்கீடினை நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால்
இந்த ஆண்டு அதற்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியத்தையும் இந்த ஆண்டில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய ஆலிம் பெருந்தகைகள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்பொழுது 1446 வருடம் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இதற்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு தான். இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வை பற்றி ஆலிம் பெருந்தகைகள் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது எப்படி எடுத்து சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வும் தன்னுடைய வஹீன் மூலம் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அடிப்படையாக வைத்த ஒரு நிகழ்வு இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு. இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களையும் கண்ணியப்படுத்தியது. இந்த நிகழ்வில் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் அர்ப்பணிப்புகள் இருந்ததோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அற்புதங்களையும் ஏற்படுத்தி வைத்தான். இந்த உலகில் அவர்கள் தங்களுடைய மக்காமா நகரத்தை விட்டு, தங்களுடைய தாயகத்தை விட்டு அவர்கள் எதுவும் இல்லாமல் அந்த நாடை கடந்து செல்லும் பொழுது ரப்புல் ஆலமீனிடத்தில் அவர்கள் கையேந்தியவர்களாக சென்றார்கள். காரணம், இறைவன் கட்டளையிட்டு விட்டான். இறைவனுடைய வணக்கத்திற்கு தகுதியான இடமாக அந்த இடம் இல்லை. இறைவனை நிம்மதியாக வணங்க முடியவில்லை. அந்த இடத்தில் அந்த காஃபிர்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டார்கள், நாம் நம்முடைய தாயகத்தை விட்டு யஸ்ரீப் என்று சொல்லக்கூடிய மதீனா நகரத்திற்கு செல்கின்றோம். அனைவரும் செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மட்டும் அல்லாஹ்வினுடைய வஹீக்காக அவர்கள் கொஞ்சம் நிதானமாக காத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய வஹி வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகள் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய படுக்கையில் வைத்துவிட்டு, அவர்களை அமர வைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு யஸ்ரிபின் பக்கம் அவர்கள் நகருகின்றார்கள். சென்ற பாதை முழுவதும் ஏராளமான அற்புத காட்சிகள். சுராகா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை யார் மாய்க்கின்றாரோ, அவருடைய தலையை யார் எடுத்து விடுகின்றாரோ அவருக்கு 1000 திர்ஹம் கொடுப்போம் என்பதாக மக்காவில் அறிவிப்பு செய்கின்றார்கள். சுராகா இப்னு மாலிக் அவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செல்லக்கூடிய அந்த பாதையை அவர் பார்த்து விடுகின்றார். முன்னால் சென்றால் அவருடைய குதிரை நகரவில்லை, அவருடைய குதிரை அப்படியே மண்ணிற்குள் செல்கின்றது. இதனை அறிந்த சுராகா இப்னு மாலிக், இந்த இடத்தில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கின்றது, நாம் அவரிடத்தில் சென்று கேட்போம். சுராகா இப்னு மாலிக் அந்த இடத்தில் குதிரையை விட்டு இறங்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செல்கின்றார். முஹம்மதே, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இப்படி அறிவித்தார்கள், உங்களுடைய தலையை கொண்டு வந்தால் உங்களை நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்பதை அடையாளப்படுத்தினால் 1000 திர்ஹம்களை எங்களுக்கு கொடுப்போம் என்பதாக அவர்கள் வாக்களித்தார்கள். அதற்காக வந்தேன். ஆனால் இங்கு நடப்பதை பார்த்தால் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கின்றது, ஏதோ ஒரு அதிசயம் இந்த இடத்தில் நிகழ்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன். இதற்கு காரணம் என்ன, எனக்கு அறிவியுங்கள் என்பதாக சுராகா அவர் அந்த இடத்தில் கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சிரித்துவிட்டு, சுராகாவே, நாளை காலம் வரும், அந்த காலகட்டத்தில் கிஸ்ராவினுடைய கோப்பை உங்களுடைய கையில் போற்றப்படும், உங்களுடைய கையிலே கிஸ்ராவினுடைய கோப்பைகள் போற்றப்படும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பாரசீகத்தினுடைய கோப்புகள் எப்படி சுராகாவினுடைய கையிலே கோட்கப்படும் என்பதாக அவர் அந்த இடத்தில் நினைக்கவில்லை. மாறாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் பாரசீகத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையை சொல்லி காட்டினார்களோ அதற்காக
சுராக்காவை அழைத்து அந்த இடத்தில் அவருடைய கையிலே அந்த கோப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போற்றார்கள் என்பது வரலாறு. கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்விலே ஏராளமான அற்புத காட்சிகள், ஏராளமான அர்ப்பணிப்புகள், இதன் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களை கொடுத்தான். மக்காவை அவர்கள் விட்டு சென்றார்கள், மதினா என்ற நகரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். மக்காவிலே அவர்களால் நிம்மதியாக வணங்க முடியவில்லை. அந்த இடத்தில் முதலாக இறைவனுக்காக மஸ்ஜிதுல் குபா என்ற ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். மஸ்ஜிதுல் நபவி என்று இரண்டாவது ஒரு பள்ளிவாசலையும் கட்டுகின்றார்கள். அந்த இடத்தில்தான் அவர்களுடைய தைரியத்தையும் அவர்களுடைய கௌரவத்தையும் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். எதற்காக அவர்கள் மக்காவிலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அதற்கு பழிவாங்கும் விதமாக அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக அவர்கள் தைரியமாக நின்ற ஒரு இடம் மதினா நகரம். மதினாவில் இருந்துதான் அவர்கள் போர்களுக்காக தயாரானார்கள். மதினாவில் தான் அவர்களுடைய ஆட்சிகளை அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மதினாவிற்கு சென்றவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே அந்த ஆட்சியை கொடுத்தான். யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், நம்முடைய கையில் யஸ்ரிபினுடைய ஆட்சி வரப்போகின்றது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் வழங்குகின்றான். இதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு அற்புதங்களாக கொடுக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளும் என்பதாக நம்முடைய ஆலிம் பெருந்தகைகள் இந்த இடத்தில் நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய பாதையில் கடுமையாக போராடுகின்றார்களோ, நமக்காக எல்லா விதமான விஷயங்களையும் விட்டு கொடுக்கின்றார்களோ, நமக்காக தியாகத்தை மேற்கொள்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு லனஹதியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதையை நாமே ஹிதாயத்தாக வழங்குகின்றோம், நாமே அவர்களுக்கு எல்லா விதமான ஒளிகளையும் கொடுக்கின்றோம், நாமே நம்முடைய அருட்கொடைகளை அவர்களுக்கு திறந்து விடுகின்றோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்திற்கு தகுதியான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு தான். கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஹிஜ்ரி ஆண்டு கிடைத்திருக்கின்றது. இந்த ஹிஜ்ரி ஆண்டில் முதலாவது மாதமான இந்த முஹர்ரம் மாதம் கிடைத்திருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள் தெரியுமா? அஃதலு சியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பின்னால் ஒரு மாதத்தில் நோன்புகளை வைப்பதற்கு தகுதியான ஒரு மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதம் தான் என்பதாக அடையாளப்படுத்துகின்றார்கள். அதுவும் எப்படி சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்றால், ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஒரு கண்ணியமிக்க ஒரு தொழுகையாக பார்க்கப்படுவது தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. அது போன்று ஃபர்லு நோன்பான ரமலான் நோன்பிற்கு பின்னால் சிறந்த நோன்பாக பார்க்கப்படுவது இந்த ஆஷுராவினுடைய நோன்பு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். காரணம், இந்த மாதம் அந்த அளவிற்கு கண்ணியமிக்க மாதம். இந்த மாதத்தில் எப்படி அரபியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அறியாமை காலகட்டத்தில், ஜாஹிலியாவினுடைய காலகட்டத்தில் அமைத்து கொண்டார்கள் தெரியுமா? அவர்களுடைய காலகட்டத்திலே முஹர்ரம் மாதம் புனித மாதமாக இருந்தது. அந்த மாதத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், போருக்கு செல்ல மாட்டார்கள், யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள், யாரிடத்திலும் வம்பிழுக்க மாட்டார்கள், தேவையில்லாத அனாச்சாரமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். எப்பொழுது அரபியர்கள் ஜாஹிலியாவினுடைய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பண்புகளை முஹர்ரம் மாதத்தில் கடைபிடித்தார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த புனித மாதங்களை அடையாளப்படுத்திவிட்டு ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை இந்த உம்மத்திற்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஃபலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களையே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரத்தை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தீங்கிழைக்கக்கூடிய அந்த விதத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டாம் என்பதாக ரப்புல் ஆலமீன்
இந்த புனித மாதங்களில் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தையும் அடையாளப்படுத்தி பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் இந்த மாதத்தில் இந்த விஷயங்களில் நமக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கின்றானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாய் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்திய புனித மாதங்களில் ஒன்று முஹர்ரம் மாதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்திய மாதத்தில் முஹர்ரம் மாதம் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதம் கண்ணியமிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டதற்கு ஒரு காரணம், ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்றால் அது ஆஷுராவினுடைய தினம். இந்த ஆஷுராவினுடைய தினம் இந்த உம்மத்திற்கு கொடுப்பது மிக பெரும் பாடங்கள். இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் நடந்த ஒரு வரலாறு இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடத்தில் ஒன்றாக நம்முடைய உம்மத் அதனை பார்க்க வேண்டும். ஏன் ஆஷுராவினுடைய தினம் இந்த அளவிற்கு கண்ணியமாக பார்க்கப்படுகிறது? ஏன்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில் எந்த அளவிற்கு ஷைத்தானை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றானோ, கிட்டத்தட்ட 88 தடவை திருமறை குர்ஆனிலே ஷைத்தானை பற்றி இறைவன் பேசியிருக்கின்றான். அதற்கு அடுத்தபடியாக யாரை பற்றி பேசியிருக்கின்றான் காஃபிர்களில் என்றால் 74 தடவை ஃபிரௌனை பற்றி இறைவன் பேசியிருக்கின்றான். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு நிகழ்விற்கு சொந்தக்காரன் இந்த ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் இந்த உலகத்தில் நிகழ்த்திய அழிச்சாட்டியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இந்த ஃபிரௌன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அப்படி நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களை கொன்று விடுவோம் என்பதாக எல்லா விதமான ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் கொன்று குவித்தான். இது வரலாறு. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த வரலாறில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு இறை தூதரை கொண்டு வருகின்றான். அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களை காப்பாற்றுவதற்காக, யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இறைவன் மூலம் கிடைப்பதற்காக முதலாக அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். யூதர்களுக்காக ஏராளமான விஷயங்களை ஃபிரௌனுக்கு முன்னால் பேசுகின்றார்கள். ஆனால் ஃபிரௌன் அந்த இடத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆனால் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அடையாளங்களை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்ததற்கு பின்னால் ஃபிரௌனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இந்த மக்கள் மூசாவினுடைய இறைவன் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்பதாக அச்சப்படுகின்றான். உடனே என்ன செய்கின்றான்? அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுகின்றான். நான் மூசாவினுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டுங்கள் என்பதாக ஏவுகின்றான். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கோபுரம் கட்டப்படுகின்றது. அந்த கோபுரத்தில் ஏறி ஃபிரௌன் பார்த்துவிட்டு, மூசாவினுடைய இறைவனை நான் ஏறி பார்த்தேன், ஆனால் மூசாவினுடைய இறைவன் என்னுடைய கண்ணுக்கு தென்படவில்லை என்பதாக சொல்லிவிடுகின்றான். உடனே மக்கள் அனைவரும் அவன் பக்கம் சாய்ந்து விடுகின்றார்கள். இந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை, அந்த யூத கூட்டத்தார்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பதற்காக ஏராளமான அற்புதங்களை மீண்டும் இறைவனிடத்திலிருந்து பெற்று அவர்களுக்கு மீண்டும் அவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு சென்றார்கள். இதனை பார்த்துவிட்ட ஃபிரௌன் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக முனையும் பொழுதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த செங்கடலில் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்தான். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பாடம். ஏனென்றால், முதலாவது பாடம், இந்த உம்மத்தில் யாரெல்லாம் அட்டூழியம் செய்கின்றார்களோ, அழிச்சாட்டியம் செய்கின்றார்களோ,
அவர்களுடைய காலம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்காது என்பதை முதலாவதாக ஒரு நிகழ்வு, ஒரு படிப்பினை இந்த வரலாறு மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக இறைவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான் என்பது இந்த ஆஷுராவினுடைய இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. மூன்றாவது ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு மட்டும் கிடையாது, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கும் இறைவன் பாதுகாப்பு கொடுப்பான் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அதற்காகத்தான் மதினாவிற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் அந்த இடத்தில் யூதர்கள் முஹர்ரமினுடைய நாளில் இந்த 10வது தினத்தில் ஆஷுராவினுடைய தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்பதாக. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எங்களுடைய கூட்டத்தையும் இறைவன் அந்த செங்கடலிலிருந்து பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்தார்கள், எங்களுடைய கூட்டத்தையும் நோன்பு வைக்க சொன்னார்கள், அதற்காக நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் கூறுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தான் முதலாவது உரித்தானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நாமும் இந்த ஆஷூராவினுடைய தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு உம்மத்திற்கு வெற்றியையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்றான் என்றால் அந்த இடத்தில் இறைவனுக்கான நன்றியை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த ஆஷுராவினுடைய நோன்பு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கின்றார். யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் யூதர்களை நாம் பின்பற்றக்கூடாது என்பதாக நீங்கள் சொல்லி காண்பிப்பீர்கள், ஆனால் இந்த ஆஷுராவினுடைய விஷயத்தில் மட்டும் நாம் அப்படியே யூதர்களை பின்பற்றுவது போலே இருக்கின்றதே, நாம் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக தாசுஆ என்று சொல்லக்கூடிய 9வது நாளிலும் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக கூறுகின்றார்கள். அதனால்தான் இந்த உம்மத்திற்கு சொல்லப்படுகின்றது, 9வது முஹர்ரம் 9வது நாளிலும் 10வது நாளிலும் நோன்பு வைப்பது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நமக்கான ஒரு படிப்பினை என்னவென்றால், இந்த உம்மத் எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் யூதர்களை பின்பற்றக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யூதர்கள் என்ன என்ன செய்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக செய்வதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு மக்களை ஆர்வப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். யூதர்கள் மீசையை வைத்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் மீசையை எடுக்க வேண்டும், தாடியை வையுங்கள் என்பதாக சொல்லி காட்டிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமினுடைய விஷயத்தில் 9வது நாளிலும் 10வது நாளிலும் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக இந்த உம்மத்திற்கு கட்டளையிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், இந்த யூதர்களை நாம் முழுவதுமாக பின்பற்றக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஒரு வெற்றியை கொடுக்கின்றான் என்றால் அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த இடத்தில் ஆஷுராவினுடைய நிகழ்வை வைத்து நம்முடைய ஆலிம் பெருந்தகைகள் அடையாளப்படுத்தும் பொழுது, இந்த உலகத்திலே யாரெல்லாம் அழிச்சாட்டியங்கள் அட்டுழியங்கள் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கின்றார்களோ, குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய காலம் என்பது நிரந்தரம் கிடையாது. இன்னொரு விஷயம், யாரெல்லாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியிருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான். வ மக்கரு வ மக்கரல்லாஹ்
வல்லாஹு ஹைருல் மாக்கிரின், இறைவன் மிகவும் சூழ்ச்சியாளன், அவர்களை விட இறைவன் சூழ்ச்சி செய்பவதில் மிகவும் கண்ணியமானவன் என்பதை தன்னுடைய திருமறையில் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி அடையாளப்படுத்துகின்றான். இந்த உலகத்தில் நமக்கு தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அநியாயங்கள், நமக்கு எதிராக தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அட்டுழியங்கள் எல்லாம் ஒருபொழுதும் இறைவன் பார்க்காமல் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய முசீபத்துகளை, தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய துன்பங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் கடுமையாக நாம் அழுது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவனுடைய திருப்பொருத்தம் நம்மிடத்தில் திரும்புவதற்கு வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய உம்மத்திற்கு ஒரு வெற்றியை கொடுப்பான். இன்று இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீன் மக்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அதற்கென்று ஒரு நாள் வைத்திருக்கின்றான். அந்த நாளில் அந்த மக்களுக்கும் சரி, நம்முடைய மக்களுக்கும் சரி, நிச்சயமாக விடுவு காலம் வரும். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, வரக்கூடிய 16 மற்றும் 17வது நாள் ஆஷுராவினுடைய தினமாக இருக்கின்றது. முஹர்ரமினுடைய 9வது நாளும் முஹர்ரமினுடைய 10வது நாளாக இருக்கின்றது. எனவே நம்முடைய மர்கஸில் அதற்கு நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுகின்றது. நோன்பாளிகள் வந்து அந்த நோன்பு கஞ்சியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நம்முடைய உம்மத்திற்கு பாடமாக தன்னுடைய வஹீயின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி நன்மக்களாக இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத்.